பாசமா வளர்த்த பொண்ணு நாய் கடிச்சதுனால மொத்த நாய்களுமே கொல்ல சொல்லியிருப்பாங்க. இப்ப இவனுங்களுமே ஹீரோ வளர்த்த நாயை கொல்ல போலான்னு போகும் நாய் மேல வச்சிருந்த பாசத்தினால அவங்களோட கையுமே வெட்டி போட்டுறான். இவனுக்கு கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சுன்னு சொல்லிட்டு காட்டு வழியா போகும்போது எங்க பார்த்தாலுமே அவங்களை துரத்திட்டு வரானுங்க. சரி வழியை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிஞ்சு போனா அதுல ஒரு பையனுமே அந்த கும்பல் கிட்ட மாட்டிக்கிறான். இவனை மட்டும் தனியா எங்கடா விட்டுட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களுமே அவங்க கூட சேர்ந்து மாட்டிக்கிறாங்க. இப்ப இவங்களுமே கால் போட்டு நாங்க 3 பேரையும் பிடிச்சிட்டோம், நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர்கிட்டயுமே சொல்றாங்க. இப்ப இவங்களும் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா கண்டிப்பா நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த விஷயத்த அந்த தலைவருக்குமே போன் பண்ணி சொல்லிடுறாங்க. உங்களால அவங்களை ஒழுங்கா கூட பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இப்ப அவனுக்கு இருக்க ஊருக்குமே போய் பார்க்கலாம்னு சொல்லி அந்த ஊருக்குமே வழி கேட்கறாங்க. அந்த இடத்துல ஹீரோட அம்மா இருக்கிறதுனால இவங்க கண்டிப்பா நம்மளோட பையனை தேடி தான் வரானுங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஊருக்கு இப்படி போக கூடாது, இந்த மாதிரியா தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தப்பா வழி சொல்றாங்க. இப்ப வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது இவங்களோட மூக்குத்தியை நோட் பண்றான். இதே மாதிரி மூக்குத்தி ஹீரோட மூக்குலயுமே இருந்துச்சு. அப்ப கண்டிப்பா இது அவங்களோட அம்மாவா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு திரும்பவுமே அவங்கள போயிட்டு அங்க இருந்து கடத்திட்டு வந்துடுறாங்க. ஹீரோவுமே இதுக்கு மேல இந்த நாயை நம்ம வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கிட்டயுமே நீங்க ஏதாச்சும் போய் பழச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை நடுக்காட்டிலே விட்டுட்டு வந்திருப்பான். இப்ப ஹீரோட மாமாவுமே இதுக்கு மேல நம்ம ஒரே ஒரு வழிதான் இருக்குது, ஒண்ணு அவங்களை எதிர்க்கணும் இல்லனா அவங்க கிட்ட இருந்து சாகணும், இது ரெண்டு தான் நமக்கு இருக்க ஒரே வழி, இதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை இந்த மாதிரி வாழ முடியாதுன்னு சொல்லிருப்பாரு. அப்படின்னா நம்ம அவங்களை எதிர்த்து தான் போராடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுமே எடுக்கிறாங்க. இப்ப நைட்டா அவங்க அம்மாவை கடத்திக்கிட்டு காட்டு வழியா வந்து நீங்க கண்டிப்பா இங்க தான் இருக்கீங்க, ஒழுங்கா வெளியே வந்துருங்கன்னு சொல்லிட்டு இந்த அடியாளுமே சொல்றான். இப்ப அவங்க எல்லாருமே சேர்ந்து என்னோட அம்மா விட்டுரு இல்லனா உங்களை நாங்க என்ன பண்ணுவோம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்க அம்மாவுமே அவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. இப்ப அந்த பையனுமே அவனை கொல்லலான்னு போகும்போது நான் உனக்கு கொண்டுட்டேன் அப்படின்னா உனக்கும் எனக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது, இதுக்கப்புறம் மனுஷனா திருந்தி வாழ பழகு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து மன்னிச்சு விட்டுட்டு போயிடுறான். இப்ப இவங்க எல்லாருமே ஊருக்குமே போயிட்டு இருப்பானுங்க. இப்ப அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தருமே ஓடி வந்து உன்னோட நாயை பாத்தியா, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். இப்ப பார்த்தா அந்த நாய் 4-5 குட்டிகளை பெத்து போட்டு அந்த இடத்துல படுத்துக்கிட்டு இருக்கு. இதை பாக்குற இவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் நாய் நம்ம கூடவே தான் இருக்கும், அது எவ்வளவுதான் தூரத்துல இருந்தாலுமே சரி அதனோட நன்றி உணவு என்னைக்குமே மறக்காது அப்படின்ற இந்த கதையோட மூலமா சொல்லி முடிக்கிறாங்க. உங்க எத்தனை பேருக்கு நாய்கள் பிடிக்கும், நீங்க எத்தனை பேர் நாய்களை வளர்க்குறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.